ரிஷபராசி அன்பர்கள் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்குது அப்படின்னா எப்படி பிடிக்கும்? எப்படி அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அட்ராக்ஷன் ரிஷபத்துக்கு. ஒரு பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணு ரொம்ப அழகா ஒரு சில்லுன்னு ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தென்றல் மாதிரி, அப்படி ஒரு கவிதை மாதிரி ஒரு பொண்ணு, தென்றல் மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கும் போதே மனசுக்கு அப்படியே எதமா இருக்குங்க. இப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்றாங்க பாத்தீங்களா. இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கா, வெளவெளேல்னு இருக்கா, உயரமா இருக்கா, குள்ளமா இருக்கா, குண்டா இருக்கா, ஒல்லியா இருக்கா, அதெல்லாம் மேட்டர் இல்ல. எனக்கு பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. என்ன அது அதாவது நான் அந்த பொண்ணு மேல ஈர்க்கப்பட்டேன். அந்த பொண்ணு என்ன அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஆன் தி ஹோல் அது எப்படி இருந்தாலும் அது அழகா இருக்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் பாருங்க, ரிஷபத்துக்கு ரொம்ப அழகா இருக்கணும், அப்பதான் பிடிக்கும். அந்த பொண்ணு குள்ளமா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கணும். அந்த பொண்ணு உயரமா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கணும். அந்த பொண்ணு குண்டா இருந்தாலும் அந்த குண்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். புரியுதுங்களா? அந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் அந்த நிறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். வெள்ளையா இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும். கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே லட்சணமா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி அப்படி இருந்தா மட்டும்தான் பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. அப்படின்றது இன்பில்ட்டாவே உங்களுக்கு அந்த கேரக்டர் உண்டுங்க. அழகா இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? சோ ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா கூட 10 பேர் 10 நிமிஷத்துல 10 ட்ரெஸ் எடுத்துருவாங்க. ஆனா ரிஷபம் மட்டும் 1 மணி நேரம் ட்ரை பண்ணும், 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம்.